ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஏழுமலையான் ஆலயத்தில் கருட பஞ்சமி சர்வலங்காரத்துடன் கருடன் மீது பவனி வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் புஷ்கரணி ஆரத்தி பூஜைகள். ஆதித்தம்பதிகளுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. திருச்சானூர் ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி கோவில் நட்சத்திர புறப்பாடு. விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா கண்ட உற்சவர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் ஆடிப்பூர வைபவம். மாடவீதியில் உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ உப்புலியப்பன் கோவில் பிரம்மோற்சவம். கொடியேற்றத்துடன் கோலாகல துவக்கம். காஞ்சிபுரம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் கஜேந்திர மோட்ச உற்சவம். கருடன் மீது திருக்காட்சி தந்த உற்சவர் பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் கருட பஞ்சமியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் கோயில் வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கற்பூர அரத்தி காண்பித்தனர். இருகுடை சேவையோடு உற்சவருக்கு புறப்பாடு துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க பிரகாசமாக காட்சியளித்தபடி பவனி வந்து அருள்பாலித்த உற்சவரை கோயில் மகாத்வாரம் முன்பு நிறுத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. நீலப்பட்டாடையுடன் தங்க ஒட்டியானம் அணிந்து எம்பெருமானை சுமந்திருந்த கருட பகவான் அழகாக திருக்காட்சி தந்தருள பச்சை பட்டுடன் சர்வாபரண பூஷிதனாக வைர கிரீடம் அணிந்து மலர் மாலைகளுடன் லக்ஷ்மி காசு மாலையும் சூடிக்கொண்டு அருள்பாலித்தார் உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி. மாடவீதிகளில் 4 திக்கிலும் உற்சவருக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கோயில் யானை, திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல கருடன் மீது அமர்ந்தபடி பவனி வந்து அருள்பாலித்தார் உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி. பெண்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல மாடவீதியில் உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருமலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி பிரம்மோற்சவம் துவங்க உள்ளது. இதை முன்னிட்டு தேவஸ்தானம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி ஆலயம் அருகே இருக்கும் புஷ்கரணியில் நடைபெற்று வரும் மராமத்து பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பக்தர்கள் அதிகம் கூடும் பகுதியில் கிரில் அமைக்கும் பணிகளை பார்வையிட்ட அவர் குளத்தின் ஆழம் தெரிய அறிவிப்பு பலகைகள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகள் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் கூறினார். கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆதித்தம்பதிகளுக்கு புஷ்கரணி ஆரத்தியும் அதைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தின் உள் வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் சிவபாதம் தாங்கிகள் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல பிரகாரத்தை சுற்றி வந்த ஆதித்தம்பதிகளை ஆலய புஷ்கரணி முன்பு எழுந்தருளச் செய்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்ததும் திருக்குளத்திற்கும் மலர்கள் தூவி மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து தெய்வங்களுக்கு புஷ்கரணி ஆரத்தி சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். அங்கு ஊஞ்சல் மண்டபத்தில் ஆதித்தம்பதிகளை குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் வைபவத்தை துவக்கினர். நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சலாடியபடி காட்சி தந்த உற்சவ தெய்வங்களுக்கு ஆலவட்டம் வீசப்பட்டது. திருச்சானூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி கோவிலில் அஸ்தம் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் உற்சவர் ஸ்ரீ சூரியநாராயண சுவாமிக்கு வெள்ளி கிரீடத்துடன் கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருச்சியில் நிறுத்தி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து கோயிலின் வெளியே சுமந்து வந்து 2 குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். கோயில் யானை, நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே உற்சவருக்கு புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியும்
ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் சர்வலங்காரத்துடன் மாடவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் உற்சவர்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். நின்ற திருமேனியுடன் அபயம் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு வண்ணப்பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடியில் சிக்குத்தாடை அணிவித்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமியின் அருகே அமர்ந்திருந்த கோதை நாச்சியாருக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் நெத்திச்சுட்டி பட்டையும் கலிங்கத்திராயும் வைத்து மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமியும் நாச்சியாரும் அபயம் காட்டியபடி அருள்பாலிக்க புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு இரு குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் அழைத்து வர தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் உற்சவ தெய்வங்களுக்கு மலர்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். வீதி உலா முடிந்து மீண்டும் கோவிலில் உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் வெளியாண்டாள் சன்னதி கோயிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவருக்கு நீலப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு திருமாங்கல்யமும் காதணிகளுடன் மூக்குத்தி புல்லாக்கும் சூட்டி சாயக்கொண்டை கிரீடம் வைத்து அதில் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து கட்டி குஞ்சலம் வைத்த பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் கோலக்கிளி தாங்கிய கோதை நாச்சியாருக்கு மலர் மாலைகளுடன் கிளி மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். சர்வாபரணங்களுடன் அழகாக அருள்பாலித்த கோதைக்கு நாமார்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆண்டாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ அழகிய மன்னார் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் தமிழ் மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடத்தப்பட்டது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. பிறகு மூலவர் ஸ்ரீ வேதநாராயண பெருமாளுக்கு தீபாரத்தி காண்பித்ததும் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோமாதாவிற்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள், குங்குமம், மஞ்சள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கோமாதாவிற்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கினர். பிறகு உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டதை திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ உப்புலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். மரசப்பரத்தில் ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் உற்சவர் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். சுவாமிக்கும் தாயாருக்கும் வண்ணப்பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கருடப்பட்டத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீர் தெளித்து ஆரத்தி காண்பித்ததும் மாலை சூட்டி தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு மங்கள வாத்திய முழக்கத்தோடு வேத மந்திரங்களை உச்சரித்தபடி கொடிமரத்தில் கருடப்பட்டத்தை ஏற்றினர். இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் அருகே அமைந்திருக்கும் புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் முத்துப்பல்லாக்கு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பல்லாக்கை அலங்கரித்து கோயில் முன்பு நிறுத்தியிருந்தனர். வாகன மண்டபத்தில் வீற்றிருந்த உற்சவரம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவரை புஷ்ப பல்லாக்கில் குலுவிருக்கச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு கோயிலில் இசை கச்சேரியும் நடைபெற்றது. கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல புஷ்ப பல்லாக்கு வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. 108 திவ்யதேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் கஜேந்திர மோக்ஷ உற்சவம் நடைபெற்றது. பரமபத வாசல் எனும் சொர்க்க வாசல் கொண்ட ஒரே கோவிலான அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் இருந்து கருடன் மீது எழுந்தருளிய உற்சவர் பெருமாளை திருக்குளம் அருகே அழைத்து வந்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
சர்வலங்காரத்தோடு பிரியபக்தன் மீது வீற்றிருந்த சுவாமி முன்பு கஜேந்திர மோட்ச நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் தனிக்கேடயத்தில் உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதரும் எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் குளத்திலிருந்து அவரை சுமந்து கொண்டு சுவாமி அருகே நிறுத்தி கருடன் மீது வீற்றிருந்த ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாளுக்கு திருஷ்டி கழித்து தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்று வாகன மண்டபத்தில் கோலுவிருக்கச் செய்தனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு யானை வாகன புறப்பாடு நடத்தப்பட்டது. இதையொட்டி ஆலய உள் வளாகத்திலிருந்து வெள்ளை யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தேரோடும் பிரகாரத்தில் யானை மீது அமர்ந்தபடி காட்சி தந்த தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலைகளுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமார்பில் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கமும் வைத்து சாயக்கொண்டை நிறுத்தி சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி கஜவாகனத்தின் மீது அமர்ந்து அருள்பாலித்த தாயாரை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு கோயில் யானை செங்கம்மா முன்னே செல்ல தேரோடும் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்த ஸ்ரீ செங்கமல தாயாரை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த 16 கால் மண்டபத்தில் நிறுத்தியதும் மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டன. மேலும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபம் காட்டி உள்ளே பிரவேசித்தனர். திருச்சி திருவரும்பூர் அருகே நவல்பட்டு பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஞான விநாயகர் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் அம்மன் திருவுருவங்களுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் மங்கள பொருட்களுடன் தாம்பூலங்கள், பட்டு சேலைகளோடு கண்ணாடி வளையல்கள், நறுமண மலர்கள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பித்ததும் ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கோயிலில் சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மாதி மாரியம்மன் விரலி மஞ்சள் மாலை மற்றும் கண்ணாடி வளையல் மாலைகள் அணிந்து திருக்காட்சி தந்தருள நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து தலவிருட்சத்தின் கீழே அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ ஞான விநாயகர், புற்று அம்மன், ஸ்ரீ வாராகி அம்மன் ஆகியோருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கண்ணாடி வளையல் மாலைகளோடு சர்வலங்காரத்துடன் வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு தூபத்துடன் பஞ்சதீபம் மற்றும் ஏகதீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து அம்மன் மூர்த்திகளையும் உற்சவரையும் மனதார வேண்டி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாரணஹள்ளி பகுதியில் உள்ள அருள்மிகு மகா பிரித்திங்கரா தேவி கோயிலில் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. முன்னதாக கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள யாகசாலையில் ஏராளமான பெண்கள் வரிசையாக அமர்ந்து மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து பூஜைகள் செய்ததும் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்த்து குண்டத்தில் பலவித மலர்கள், வரமிளகாய், மாங்கல்யம், மூலிகைப் பொருட்கள், பட்டு சேலைகள் ஆகியவற்றை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து குண்டத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் அருள்மிகு பிரித்திங்கரா தேவிக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. 5 தலை நாகம் குடைப்பிடிக்க தங்க கவசத்துடன் காட்சி தந்த மூலவர் முன்பு அமர்ந்திருந்த உற்சவருக்கும் ஸ்ரீ மகாமேருவிற்கும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். கரூரிலிருந்து அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சமியையொட்டி அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், தேன், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஹாரங்களும் ஒட்டியானமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் சமர்ப்பிக்கப்பட்டன. சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு கடும்பாடி சின்னம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து நாகவாகன புறப்பாடும் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்து பீடத்தின் மேல் அமர்த்தி இருந்தனர்.
அம்பிகை இடது கையில் உடுக்கையும் வலது திருக்கரத்தில் சூலத்தையும் ஏந்தியபடி திருக்காட்சி தந்தருளினார். சிறிய பல்லாக்கில் திரிசூலம் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவர் அம்மனுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவர் அருள்மிகு கடும்பாடி சின்னம்மனுக்கு திருநாமங்கள் கூறி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். மேலும் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தாரை தப்பட்டைகளோடு அம்பிகைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவருக்கு நாகவாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு தேவி துர்க்கை அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடத்தப்பட்டது. முன்னதாக அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோயிலில் பால்குடங்களை அலங்கரித்து வைத்து சிறப்பு பூஜைகள் செய்ததும் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர் அருள்மிகு கருமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பால்குடங்களுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் பிரதான கலசம் முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே தாரை தப்பட்டைகளோடு ஊர்வலமாக சென்ற பெண்கள் பிறகு அருள்மிகு துர்க்கை அம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் பீடத்தின் மேல் நின்றபடி அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு ஆபரணங்களும் 10,008 வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு கோர்க்கப்பட்ட மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வண்ணமயமாக காட்சி தந்த தாயார் முன்பு பலவித பழங்கள் மற்றும் மங்கள பொருட்கள், கண்ணாடி வளையல்கள், விரலி மஞ்சள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் தாயாருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆலமரத்து காளியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் 87ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. முன்னதாக தல விருட்சத்தின் கீழ் உள்ள நாகதேவதை திரிசூல வடிவில் அருள் புரியும் ஆலமரத்து காளியம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அன்னப்படையலிட்டு தூபத்துடன் கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கோயில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராஜகாளி அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி வெள்ளிக் கவசங்களுடன் புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு கிரீடம் அணிவித்து எலுமிச்சை மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து ஸ்ரீ ராஜகாளி அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி ஏகதீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருத்தணி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் மற்றும் மயிலாடுதுறையில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருத்தணியில் அமைந்திருக்கும் அருள்மிகு தணிகாச்சலம்மன் கோவிலில் வண்ண கண்ணாடி வளையல்கள் கொண்டு தோரணங்கள் அமைத்து அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கும் சாயக்கொண்டை நிறுத்தி கண்ணாடி வளையல்களால் விசேஷ அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் அருள்மிகு தணிகாச்சலம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இதேபோல் மடம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு படவேட்டம்மன் கோயிலிலும் மூலவருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி முத்தாபரணத்துடன் கண்ணாடி வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. ஆலயத்திற்கு வருகை தந்த பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. திருத்தணியில் உள்ள அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் கண்ணாடி வளையல் மாலைகளும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்கரித்து தீபம் காண்பித்தனர். இதேபோல் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் பக்தர்கள் உற்சவர் அம்மனுக்கு பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து வளைகாப்பு வைபவத்தை நடத்தினர். சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சேலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்ணீர் பந்தல் காளியம்மன் கோவிலில் மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி முத்துப்பவள அங்கி அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மேல் அமர்ந்து அழகாக காட்சி தந்த காளியம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் அம்மனை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் குருப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர்.
எலுமிச்சை மாலையும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு அழகாக காட்சி தந்த தேவிக்கும் வெள்ளி திருமுக கவசத்துடன் அருள் புரிந்த சுயம்புவிற்கும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்புக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் சுயம்புவிற்கும் மூலவருக்கும் 1000 வெள்ளி கண்மலர்களை வைத்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றிக் கொண்டு 1000 கண்ணுடையவளாக அம்பிகை திருக்காட்சி தந்தருள தீபாரத்தி காட்டப்பட்டது. கோயிலில் மேடை மீது வீற்றிருந்த உற்சவர் அம்மனும் வெள்ளி கண்மலர்களோடு திருக்காட்சி தந்தருள ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து முக்கோண கம்பத்திற்கு நீரூற்றி கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு காளியம்மன் கோவிலில் மூலவருக்கு மஞ்சள் சரடு கொண்டு ஆடை அணிவித்து கற்கள் பதித்த கிரீடமும் காதணிகளோடு தங்க ஒட்டியானம் மற்றும் ஆபரங்கள் சூட்டி குஞ்சலமும் வில்லைகளும் வைத்த பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை திருமேனியாக சுதை சிற்ப வடிவில் காட்சி தரும் ஸ்ரீ காளியம்மன் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஓலை சப்பர புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி ரிஷப வாகனத்தில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்து சப்பரத்தில் எழுந்தருளச் செய்ததும் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. வெள்ளி ரிஷபத்தின் மீது சர்வலங்காரத்துடன் வீற்றிருந்தபடி உற்சவர் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்காட்சி தந்தபடி நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வர ஏராளமானோர் அம்மனை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். வழி நெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஏழுமலையான் ஆலயத்தில் கருட பஞ்சமி சர்வலங்காரத்துடன் கருடன் மீது பவனி வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் புஷ்கரணி ஆரத்தி பூஜைகள். ஆதி தம்பதிகளுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. திருச்சானூர் ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி கோவில் நட்சத்திர புறப்பாடு விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா கண்ட உற்சவர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் ஆடிப்பூர வைபவம். மாட வீதியில் உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ உப்புலியப்பன் கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகல துவக்கம். காஞ்சிபுரம் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் கஜேந்திர மோட்ச உற்சவம். கருடன் மீது திருக்காட்சி தந்த உற்சவர் பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.